சார் எனக்கு வந்துட்டு சியான் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி டப்பிங்ல பயங்கரமான இம்ப்ரொவைசேஷன் இருக்கும். ஆனா இந்த படம் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொன்னாரு, ரொம்ப கஷ்டம். ஆமா, ட்ரெய்லர் பாக்குறப்பயே உங்க டைலாக் டெலிவரியே ரொம்ப யூனிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ எவ்வளவு சேலஞ்சா இருந்துச்சு? That is a very good question. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சொல்லுவாங்க, சார் ரஞ்சித் உள்ள பண்ணாதீங்க ரஞ்சித், எனக்கு வந்து டப்பிங்ல தான் 60% நான் உள்ள போடுவேன். நான் கொஞ்சம் நடிச்சுட்டு அதுல தான் ஃபுல்லா இறக்குவேன். சார் எனக்கு இதுதான் வேணும்னாரு, என்ன பண்றது தெரியல. அதுவும் இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான்ல, அவன் சொல்றான் சூனியக்காரி இல்ல, சூனியக்காரன் இல்ல சூனியக்காரி. ஸோ அது பேசும்போது சூனியக்காரி இல்ல, அது வந்து நீங்க பண்ண மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதா இருக்கு. நான் நடிக்கிற மாதிரி அதை பண்ண முடியாதுல்ல, நடிக்கிற மாதிரி நீங்க நார்மலா சொல்லணும். ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து அது ப்ளஸ் பாயிண்டா மாத்திக்கிட்டேன். என்னன்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதில் வந்து நிற்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேற மாதிரி எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டைரக்டர் கொடுக்கும் போது இப்பவும் நான் சொல்றேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் என்னன்னா ரஞ்சித் சொல்றதையும் ஒரு உண்மை இருக்கு. இப்போ படம் பார்க்கணும் எங்கெல்லாம் டப் பண்ணுமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும். இல்லைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது இப்போ அந்த இது பேசுனது லைவ் சவுண்ட் பேக்ரவுண்ட்ல நடக்கிற சின்ன நமக்கு அதை உணர முடியும், சின்ன ஒரு இது இருக்கும். அது வந்து வெரி குட் குவெஸ்டன். தேங்க்யூ. நன்றி நன்றி. இல்லை அதில் வந்து 8%. அது வந்து நான் கணக்கெலாம் போட்டு பார்த்தோம் 8%. அதுலேயே நான் கஷ்டப்பட்டேன். இந்த 8 ஏன் சொன்னால் என்னோட நம்பர் இருக்கு. பட் ஆமாம் இது கஷ்டப்பட்டு ஏன்பா நீ எனக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுவியா, நீ போடுவியா, யாரோ இல்லை எனக்கு அதுவும் நான் புதிய மன்னர்கள் நடிச்சிட்டேங்க. இன்ஃபேக்ட் புதிய மன்னர் நான் முதலமைச்சர் ஆவேன். நன்றி தேங்க்யூ. நன்றி நன்றி. எஸ் இருங்க பாப்பா ஒரே நிமிஷம் அவர் மட்டும் சிஸ்பா இப்படி கேளு. கோவிட் அல்ல தேங்க்யூ. கோவிட் வந்ததுனால கொஞ்சம் இதாச்சுப்பா. தென் ஆமா கண்டிப்பா நீங்க பாருங்க. இப்ப இது வந்த உடனே அடுத்தது வீரதீர சூரன், அது வந்து மதுரை கதை. நீங்க பாருங்க உங்க மதுரைக்காரர் தான் அவர் அதையும் இயக்குறாரு. ஸோ இன்னொரு மதுரைக்காரர் பண்ணது மகான் வந்து ஏதோ சொதப்பி ஓடிடியில் விட்டாங்க, அது நம்ம தப்பு இல்லை. பட் என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைட்ல நான் பாக்குறேன்னா, ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு 6 மாசம் டைம் எடுத்து கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் 6 மாசம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டருக்கு ரெடி ஆகி அப்புறம் நடிப்பேன். இப்போ வந்து இல்லப்பா எல்லாமே பண்ணும். அதுக்காக தான் மகான், பொன்னியின் செல்வன் அண்ட் இது கோப்ரா 3மே ஒரே டைம்ல பண்ணேன். ஏன்னா அந்த லுக்ல பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சு. இப்போ வந்து பாருங்க இந்த படம் முடிச்சு இப்போ ஒரு வீரதீர சூரன். ஸோ நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து டைம் லைக் நம்ம சீக்கிரமா யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ உலக நண்பர்களே நன்றி. சார் லாஸ்ட் கொஸ்டின். தமிழ் சினிமா ஆஸ்கார் அவார்டு தங்கலான் பெறுன்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சு. தேங்க்யூ சார். அப்புறம் மீரா மாதிரியான ஒரு காதல் சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இல்ல அதுங்களுக்கு கதை எழுதணும்ல. இப்ப நான் யோசிக்க முடியாதுல்ல, நம்ம வந்து அவங்க எப்போ யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும். ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா இருக்கணும். சேலஞ்சிங் இல்லை, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். அதுல வந்து எனக்கு நன்றி நன்றி. எந்த விக்ரமோட மீரா விக்ரமோட இப்போ யூத்தா இல்ல, அதான் சொன்னல கழுதன்னு சொன்னல, கழுத பால்ல சனிக்கிழமை குடிச்சிருவேன். அது வந்து கிளியோ படுற அப்படிதான் இளமையா இருந்தாங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி ஊடக நண்பர்களே நன்றி. தேங்க்யூ சோ வெரி மச். நான் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் லேட் ஆச்சு அதனால. நன்றி நன்றி. தங்கலான் வெற்றி விழால சந்திப்போம் அண்ணன். மீண்டும் அவர் கேள்வி கேட்டதுல எந்த தவறும் இல்லைன்னா நான் சொல்லுவேன். அவர் அப்படி கேட்கலன்னா இப்படி ஒரு அழகான மொமெண்ட் எனக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவோ மாஸ் ஹிஸ்டரியால சில கேள்விகள் வரதான் செய்யும். அதனால வந்து நன்றி தான். அவரை தனியா கூட்டு போய் பிரான்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்கன்னா நம்ம அண்ணன் அவரு கல்யாணம் ஆகலையா அவருக்கு. நன்றி. அவரை நம்பி யாரும் இல்லம்மா ஆக்சுவலி. இப்போ அவரை நம்பி யாரும் இல்ல. நான் சொல்லப்பா சார், அவங்க வந்து யாரோ கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றேன். நன்றி செய்ய சொல்றாரு. தேங்க்யூ சோ மச். எப்பவுமே சார் நீங்க பேசும்போது நான் ஒரு 2 செகண்ட் ஆச்சு கண்ணை மூடிட்டு கேட்பேன்.
your voice doesn't age at all sir. அவன் என் பாயிண்ட தூக்கிட்டான். அந்த டப்பிங் பத்தி பேசணும்னு நினைச்சேன். But thank you so much. கே ஞானவேல் ராஜா மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல தங்கலான் வெற்றி விழால சந்திப்போம். ஆகஸ்ட் 15 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். வருகை தந்த மாளவிகா மேம், மிஸ்டர் டேனியல் and ரஞ்சித் சார், thank you so very much. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.